ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கும் கூட போனதில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா தேங்காய் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போறேங்க. கிட்டத்தட்ட 1 வாரமா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தங்க நம்ம வீடியோ பார்த்தவங்க ஒருத்தங்க, "நம்ம காய் இருக்குது வந்து பாருங்க. நீங்க வந்து எடுத்துக்குவீங்களா?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி எங்கேங்கண்ணான்னு கேட்டப்போ, திருவண்ணாமலை வந்து போளூர்ன்னு சொல்லி ஒரு ஏரியால வந்து சொன்னாங்க. சரி போய் தான் பார்க்கலான்னு சொல்லி நாங்களும் வர்றோம்ன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு 450 கிலோமீட்டர் தாண்டி அந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லிட்டோமல்ல, போவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாக் பயணத்த ஆரம்பிச்சோம். அங்க இருக்கிற தேங்காய பார்க்கறக்காக ஆவலோட கிளம்புன அந்த விளாக் பயணம் எப்படி முடிஞ்சதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டூ ஜாக்ஸ்டிவா. சீசன் டைம்ல பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு பொள்ளாச்சியிலேருந்து டைரக்ட்டா பஸ் இருக்கு. ஆனா நார்மல் டேஸ்ல திருப்பூர் வந்தோ, இல்ல சேலம் வந்தோ தான் போகுற மாரி இருக்கு. இப்ப நம்ம போனது நார்மல் டேஸ் ஆச்சா, அதனால வந்து நாங்க டைரக்ட்டா வந்து பொள்ளாச்சியிலேருந்து திருப்பூருக்கு எக்கச்சக்கமான பஸ் இருக்குது. நம்ம வந்து திருப்பூர்ல வந்து இறங்கிட்டோம். திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா திருவண்ணாமலை பஸ் இருந்தது. வந்து ஏறிட்டோம். ஏறுனேன் கொஞ்சம் தூரம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. எப்ப இந்த பஸ் போய் சேரும் அப்படின்னு கேட்டப்ப தான், நாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணிக்கு ஏறுனோம். அவைங்க கேட்டதுக்கு 5:30க்கு போய் சேர்னாங்க. எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுதுங்க. "எப்பா திருவண்ணாமலை போறதுக்கு 5:30 ஆகுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்றது? போய் தானே ஆகோன்னு அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டுருந்தோம். அது ஒரு 2 மணி வாக்குல பார்த்தீங்கன்னா, சேலம் போய் சேர்ந்தது. இடையில எங்கேயுமே வந்து ஒரே ஒரு டைம் பேக்கரியில மட்டும் நிறுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல்லாம் எங்கேயும் பெருசா நிறுத்தல. அப்புறம் வந்து அங்க சேலத்துல இறங்கி சும்மா வந்து மோர் மட்டும் குடிச்சுட்டு, திரும்ப வந்து அடுத்த பயணத்த வந்து 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே வந்து திருவண்ணாமலை போகும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏதோ ஃபாரஸ்ட்குள்ள போற மாரியே ஃபீலிங். ஏன்னா, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாரி எங்கேயுமே போனதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மலை பிரதேசங்கள் மட்டும் தான் இருக்குது. கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மலைகள் மட்டும் தாங்க இருக்குது. ஏன்னா பொள்ளாச்சியில இந்த மாரி மலைகள பார்த்ததே இல்ல. எங்காச்சும் அதாவது மலைன்னா நம்மளுக்கு பழனி மலைன்னா ஒரு மலை இருக்கு. அந்த மாரி தான் பார்த்துருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலைய இங்கிருந்து மொட்டை மாடியில நின்னு பார்க்கிறதோட சரி. பக்கத்தால நின்னு போய் பார்த்ததில்ல. இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு நெனைக்கிறேன். ஆம் இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகாவும், பிரம்மாண்டமாவும் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா வந்து அப்படியே பயணம் தொடங்குனாலும் 5:30 வரைக்கும் இருக்கிறவங்கனால ரொம்ப கஷ்டம் தானேங்க. ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம் வந்து டிராவல் பண்ணியே வந்து ஒரு வழியா டயர்ட் ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டு இருக்கிற வழியில பார்த்தீங்கன்னா, செங்கம்னு ஒரு ஏரியா வந்தது. அங்க தான் வந்து கரெக்ட்டா போலூர் போறதுக்கு நெறைய பஸ் இருந்தது. அங்க வந்து இறங்க சொன்னாங்க. செங்கத்துல இறங்கிட்டோம். சரி இதோட முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் அந்த போலூர்ங்கிற ஏரியா. வேற வழியே இல்லாம சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் அந்த பஸ்ஸும் ஏறி வந்து செங்கத்துல இறங்கி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு, அங்க போலூருக்கு பஸ் ஏறி போயிட்டேங்க. அங்க போயிருந்ததையுமே கரெக்ட்டா நம்ம வந்து அவைங்க வந்து கூப்பிடறக்கு வந்துட்டாங்க. அப்படியே இவங்க கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. கூட்டிட்டு போக தான் தெரியுது. இருக்க இருக்க வந்து காட்டுக்குள்ள தான் போறோம். ஒரு வீடு தெரிஞ்சுச்சுன்னா, இன்னொரு வீடு கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் வீடே தெரியல. அந்த அளவுக்கு ஃபுல்லா வந்து இது ஃபாரஸ்ட் ஏரியாவோட்ட இருக்குது. இதுல எப்படிதான் நைட்ல வந்து வெளியில வராங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து கதவ தொறந்தா பக்கத்து வீடு தான் இருக்கு. இருந்தாலும் நைட் டைம் ஆச்சுன்னா வீட்ட விட்டு வெளிய வர்றதுக்கு பயப்படுவோம். ஆனா இவங்கலாம் வந்து எவ்வளோ தைரியசாலியா வராங்கன்னு தெரியல. ஏதாவது வைல்ட் அனிமல்லாம் இருக்குதாங்கன்னு கேட்டோம். அதெல்லாம் எதுவும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்கண்ணான்னு சொல்லிட்டு பயணத்த தொடங்குனோம். அந்த இயற்கை காட்சி அப்படியே கண்ண வந்து பறிச்சுதுங்க. அந்த மாரி இருந்ததுங்க அந்த இடமெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்த வேலைய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இருட்டுறக்குள்ளயாச்சும் போய் பார்த்துருவோம்னு நெனச்சோம். அது முடியல. இருந்தாலும் பரவால்ல. அவைங்க வந்து நம்மள விட இன்னும் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸா தான் இருந்தாங்க. நம்ம இன்வெர்டர் லைட் நம்ம வீட்டுக்குள்ள தான் பயன்படுத்துவோம். இவங்க வந்து வெளியில பயன்படுத்துற மாரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த லைட்ட வச்சு வந்து வெளிச்சம் போட்டாங்க. அது வந்து நல்லா பகல் மாரி தான் வெளிச்சம் தெரிஞ்சது. அத வச்சு சரி இருக்கிறத வச்சு நம்ம பெஸ்ட்டா பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு காய் பார்க்க ஆரம்பிச்சோம். பேசிக்கா எங்க வீட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் தொழில் பண்றாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதத்துல இப்ப தான் வந்து உள்ள வந்திருக்கிறேன். எனக்கும் இன்னும் வந்து அனுபவங்கள் நெறைய தேவை. கத்துக்க வேண்டியதும் இன்னும் நெறைய இருக்குது தேங்காய் வியாபாரத்த பொறுத்தளவுக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி வந்து தேங்காய் பார்க்க வந்திருக்கிறோம்னா, எல்லாமே உங்கனால தான். நீங்க பார்த்துட்டு எங்கள கூப்பிடுறனால தான். எங்ககிட்ட தேங்காய் இருக்குது, எங்ககிட்ட தொட்டி இருக்குது, மட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பக்கமும் இருந்து கால் பண்றீங்க. முதல்ல உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நாம வந்து நாங்க ஒரு தயக்கத்தோட தான் வந்தோம். எப்புட்றா ஒரு 400 கிலோமீட்டர் வந்து தேங்காய் பார்க்க வரோம். இது செட் ஆகுமா? செட் ஆகாதா? அவைங்க எப்படி இருப்பாங்க? அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அப்படின்னு எல்லாத்தையுமே அவைங்க வந்து தவிடுபொடியாக்குனாங்க. அவ்ளோ அன்பா நடந்துக்கிட்டாங்க உண்மையாவேங்க. வந்தவங்களுக்கு வந்து உபசரிக்கிறதாகட்டும், நாம வந்து கோயம்புத்தூர்ல தான் வந்து பெஸ்ட்டா இருப்பாங்க, மக்கள்லாம் இருப்பாங்கன்னு. அப்படிலாம் இல்லைங்க. இங்க இருக்கிறவைங்கள பார்க்கும்போது வந்து இந்த இடத்த விட்டு வெளியில வர்றதுக்கே மனசு இல்ல. அந்த அளவுக்கு வந்து நல்லா பழகுனாங்க. அதுக்கப்புறம் தேங்காய்ன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக நம்ம வந்தோம்னா தேங்காய். இந்த தேங்காய்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொள்ளாச்சி அளவுக்கு இங்க வந்து தேங்காய் சைஸ் வந்து வராது. ஆனா இங்க தண்ணி பற்றாக்குறையான்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல
தண்ணி தாங்க எக்கச்சக்கமா இருக்குது. இருந்தாலும் வந்து தேங்காயோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொடியா தான் இருக்குது. ஒரு மேக்ஸிமம் கிராம்ஸே பார்த்தீங்கன்னா, 300 கிராம் தான் இந்த இடத்துல. ஆம் இவங்க கேட்டதுக்கு, "இங்க பொள்ளாச்சி காய்க மட்டும் தான்ப்பா அவ்வளோ கிராம் வருது. மிச்ச ஏரியாகள்லாம் வந்து இப்படித்தான் வருது" அப்படின்னாங்க. எனக்கு நாசிக்கா வந்து இப்ப தான் வெளியில வந்தே பார்க்குறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியல இங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காயோட பருப்போட திக்னெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிக்க சொன்னோம். காய் வந்து பார்த்தீங்கன்னா, உரிச்சதுக்கப்புறம் உடைச்சோம். உடைச்சு பார்த்தது அப்ப பார்த்தீங்கன்னா, காய் நல்லா தான் இருந்தது. வெட்டும்னு வந்து பார்த்தீங்கன்னா, விளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 55 நாள்ல நீங்க வந்து காய் வெட்டினா தான் உங்களுக்கு வந்து விளவு இருக்கு. இல்லன்னா வந்து எலம்பாவோ, ஒல்லியாவோ போயிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருந்தது. பட் இங்க ஒரே பிரச்சனை என்னங்கன்னா, காய் சைஸ் இல்ல அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம கேரளாக்கு அனுப்புறோம், இல்லன்னா வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு அனுப்புறோங்கிற பட்சத்தில, அவைங்களுக்கு வந்து கேட்கறது என்னன்னா, 500 கிராம் காய் வேணும், 400 கிராமுக்கு மேல காய் வேணும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. அந்த மாரி சூழ்நிலையில இந்த காய்கள வந்து கண்டிப்பா வந்து திருவண்ணாமலை காய்கள வந்து அனுப்ப முடியாது. நம்ம வேணா உடைக்கிறதுக்கு வந்து கட்டுப்படியாகும். மிச்ச இடங்கள்ல கம்பேர் பண்ணும்போது இங்க ரேட் கம்மியா தான் இருக்குது. பட் நீங்களே நெனச்சு பாருங்க. ஒரு 400 கிலோமீட்டர் கடந்து இங்கிருந்து எடுத்துட்டு வரும்போது, வாடகை வந்து எடுத்துட்டு வரும்போது கட்டுப்படி ஆகுமாங்கிறது தெரியல. நாங்க வந்து பேசியிருக்கிறோம். இந்த இந்த ஒரு டைம் வந்து பேசியிருக்கிறோம். அப்புறம் உடைச்சு பார்க்கையில பார்த்தீங்கன்னா, பருப்போட திக்னெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது. நம்ம பொள்ளாச்சி ஏரியா காய் மாரியே வந்து தடிமன் வந்து சூப்பரா இருந்தது. அம் இது இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கிருந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிருந்து ஒரு 8000 காய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோடுக்கு நாங்க பேசிக்கிறோம். அதுக்கான அப்கமிங் வீடியோஸ கண்டிப்பா நான் வந்து போடுறேன். இங்கிருந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சா இவங்க வந்து சாப்பிடாம விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு, இவங்க எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா மீன் புடிச்சு சாப்பிடுவாங்களாமா. வந்து இந்த நாங்க போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தோசையுமே கருவாட்டு குழம்பு பிளஸ் உருளைக்கிழங்கு போட்டு வந்து வறுவலோட பண்ணியிருந்தாங்க. ஃபைனலா வந்து அதையும் வந்து சாப்பிடாம விடமாட்டேன்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லி போடுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வயிறார சாப்பிட்டு வந்தோம். அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் தென்னை மட்டும் இல்ல, மாங்கா விவசாயம் தான். ஃபைனலா போம்போது, "இந்தாங்க மாங்காய் எடுத்துட்டு போங்கன்னு" சொல்லிட்டு மாங்காயும் குடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா, இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, அவைங்களுக்கு பாவம் மாங்காயும் வந்து பார்த்தீங்கன்னா, விலை போகல. வந்து கிலோவே ரொம்ப கம்மியா தான் வந்து விலை எடுத்துட்டு போயிருந்தாங்க. நாங்க கூட அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கும்போது 3 கிலோ ரூ. 50ன்னு வித்துட்டு இருந்தாங்க மாங்கா. அது பார்க்கலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அங்கலாம் வந்து கிலோ ரூ. 120 ரூ. 100ன்னு சொல்லி விக்கிறானுங்க. இங்க வந்து இவனுங்கள ஏமாத்தி வந்து கிலோ ரூ. 10 ரூ. 5ன்னு சொல்லி எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற மாரி இருந்தது. சரி பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு டைம் வந்து யார் வந்து அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மதிப்பு கூட்ட ஆரம்பிக்கிறாங்களோ, அவைங்க வந்து கண்டிப்பா வந்து தலையோங்கி தான் இருப்பாங்க. நீங்களும் வந்து இந்த மாரி விலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. உங்களோட பொருட்கள நீங்களே மதிப்பு கூட்ட தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க சொல்ற ஒரு பொருளுக்கு உங்களோட பொருளுக்கு நீங்க சொல்றது தான் விலையா இருக்கு. அது எல்லாருமே வந்து கண்டிப்பா கத்துக்கோணும். ஃபைனலா இங்க பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணவே இல்ல. அதாவது மழை பெஞ்சா மட்டும் தான் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுவாங்களாமா. மிச்சபடி பார்த்தீங்கன்னா, விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து நல்லா இருந்தது. இந்த இடத்த பார்க்கும்போது, இங்க நெறைய வந்து டெக்னாலஜி வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும், இந்த இடம் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் குடுக்கு. ஃபைனலா இவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு நாங்க வந்துட்டோம். இதுக்கான நெக்ஸ்ட் இந்த காய் எடுத்துட்டு வந்து, இங்க பொள்ளாச்சியோட காயுமே, அந்த திருவண்ணாமலையோட காயுமே உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி காட்டுறோம். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். இந்த மாரி இன்ஃபர்மேஷனான வீடியோவுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.